ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ் பற்றினா டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு வீடியோஸ் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரெல்லாம் அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஹேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல ஒரு டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லையா டிஜிட்டல் சேஃப்டில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாவை பாதுகாத்து வைக்கிறது தான் மெயினான ஒரு பர்பஸா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்க அந்த படத்துல நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ சைபர் கிரைம், ஹேக்கிங் இது எல்லாமே படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க படத்துல பார்த்தது ரியலா பண்ண போறீங்க, நல்ல விஷயத்துக்காக நீங்க பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ கோர்ஸாவும் இருக்கு, பிடெக் கோர்ஸாவும் இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி தனியாவே இருக்கு. அப்படி இல்லையா பிடெக் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு தனியாவே இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர் கோர்ஸாவும் இருக்கு. அது இல்லாம பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸாவும் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் மெயினா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் லாஸ் அண்ட் பாலிசஸ், கிரிப்டோகிராஃபி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் ஃபாரன்சிஸ், மால்வேர் அனாலிசிஸ், கிளவுட் செக்யூரிட்டி, ப்ரோக்ராமிங்னா உங்களுக்கே தெரியும், பைத்தான், சி, ஜாவா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல வரும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஒரு ஹேக்கிங்கா இருக்கட்டும், இல்லை ஒரு டேட்டா ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ மிலிட்ரியில பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கு. மிலிட்ரியா இருக்கட்டும், ஒரு டிஃபென்ஸா இருக்கட்டும், போலீஸ் சைடா இருக்கட்டும். ஸோ எல்லா பக்கமும் இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் நீங்க படிச்சு முடிச்சுட்டு போறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எத்திக்கல் ஹேக்கரா, அதாவது ஹேக்கரா நீங்க ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டா உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும், ஒரு டெஸ்டரா ஜாயின் பண்ணிக்க முடியும், இல்ல இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜரா உங்களால ஜாயின் பண்ண முடியும், நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியரா உங்களால ஜாயின் பண்ண முடியும், டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா கூட உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும், செக்யூரிட்டி ஆர்கிடெக்டா உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும், இல்ல சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸரா கூட உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ் சைடா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களால ஈஸியா வாங்கிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு இப்போ அந்த அளவுக்கு காம்படிஷன் அதிகமா கிடையாது. ஸோ இந்த இயரும் லாஸ்ட் இயரும் தான் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க முடிச்சு போகும்போது இதுக்கான காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜான சேலரி, ஒரு ஸ்டார்டிங் சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 to ஒரு 6 lakhs அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான சேலரியா இருக்கும். உங்க ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களால 50 lakhs per annum வரைக்கும் வாங்கிக்க முடியும். இது எல்லாமே உங்க ஸ்கில்ஸை பொறுத்து தான். நீங்க ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3.5 இருந்து ஒரு 6 lakh வரைக்கும் உங்களால வாங்கிக்க முடியும். இந்த கோர்ஸை எதுக்காக நான் எடுக்க சொல்றேன், இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ என்னன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த கோர்ஸ்க்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எடுக்கிறது கிடையாது. ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களுக்கு தனி மெத்தடை யூஸ் பண்ணி தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பா ஒவ்வொரு கம்பெனியுமே அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாத்தீங்கன்னா ஏஐயா இருக்கட்டும், ஐஓடியா இருக்கட்டும், இதெல்லாமே பயங்கரமா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நம்ம டேட்டாவை திருடிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டோமேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால அங்கிருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைபர் செக்யூரிட்டி கண்டிப்பா தேவைப்படுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, யூஎஸ்ஏவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான ஜாப்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க தாராளமாக அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.